பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வாலிப பகுதி பாடத்திலே 4ஆம் பகுதியிலே 1, 2 அதில் 3 பகுதியாக 4ஆம் பாடத்திலே பேசுகிறோம். இப்போ நாம் முதலாவது என்ன பார்த்தோம் என்றால், நாம் மாம்சமும் ஆவி ஆத்துமா காப்பாற்றப்படும் போது மாம்சமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று பார்த்தோம். அதுக்கு நம் ஏசா யாக்கோபுடைய தாயை நாம் பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், இயேசுவினுடைய தாயாகிய மரியாளையும் யோசேப்பையும் நாம் பார்த்தோம், இயேசுவையும் நாம் பார்த்தோம். அடுத்து ஊழிய நாட்கள் அப்போஸ்தலர்கள் ஒரு பட்டணத்தை துன்பப்படுத்தும் போது ஓடி நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு தேவன் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிற பொழுது நாம் முதலாவது ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்படி தப்பிக்கிற நேரங்களிலே நாம் மனிதனை நம்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனிதனை நம்புகிற பொழுது நாம் சில நேரங்களிலே கைவிடப்படுவோம். சில நேரங்களிலே சில அரசாங்க அதிகாரத்திலே அபயம் விட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது நமக்கு வேதத்திலே அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரங்களிலே நாமோ தேவனை விட இவனால் என்னை காப்பாற்ற முடியும், இவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்பதை நாம் நினைத்திருந்தும் தேவன் அவன் மூலமாய் செய்ய முடியும் என்று நான் நம்ப வேண்டும். தேவனைத்தான் நம்பணும். மனுஷனை நம்பும் பொழுது நாம் கைவிடப்படுகிறோம், அவனையே தேவன் தூக்கி விடுகிறார். ஆகினாலே இந்த மாதிரி மக்கள் இருக்கிற பொழுது நாம மாறுபாடான அந்த பொல்லாப்புள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் அதே பாடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6, 7, 16 வசனத்திலே சவுல் ராஜாவின் கீழ்ப்படியாமைக்காக கர்த்தர் மறு உத்தரவு அருளாத போது, பாடத்தை கவனிச்சு கொள்ளுங்க. தேவன் நம்மை விட்டு விலகி இருக்கிற பொழுது நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கோர வேண்டுமே தவிர அதற்கு பதிலாக பாவம் செய்ய துணிகரம் கொள்ளக்கூடாது. அது இன்னும் நமக்கு பொல்லாப்பை கொடுத்துவிடும். 1 சாமுவேல் 28, 6, 7 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவருடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விட்டு விலகி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பொழுது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற பொழுது, தேவன் நம்மை விட்டு இப்பொழுது விலகி இருக்கிறார் என்று அறியாமல் இருப்பது எப்படி? அது நம்முடைய துணிகரம். சிம்சோன் அந்த காரியங்களை ரகசியமா வைக்கும்படி அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவனோ அதை வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு தேவன் அவனோடு இருக்கிறார் என்று அவன் நம்பிக்கொண்டிருப்பது ஒரு நல்ல செயலாக இருக்கும் என்று நாம் நினைக்க முடியுமா? அப்போ சவுலானவர் தேவனை விட்டுவிட்டார், அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற மறுத்து விட்டார். இப்பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு விபத்து வருகிறது, ஒரு ஆபத்து வருகிறது, நீங்க அங்கிருந்து ஓடி தப்பிச்சுக்கணும் அல்லது இடத்தை மாத்தணும், சூழ்நிலையை மாத்தணும் அப்படி என்று நாம் அறிந்திருக்கிற சமயத்துல அதை மாத்தாம அங்கேயே இருந்து கொண்டு தேவன் எனக்கு உதவி செய்வார்னா கட்டளையை மீறுறோமா? மீறலையா? மீறுகிறோம். அப்போ மீறுகிற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், தேவன் என்னை விட்டு விலகி விடுவார். ஆதாம் ஏவாள் கட்டளை மீறின போது தேவன் அவர்களோடு கூட இருக்காரா, விட்டு விட்டாரா? முகத்தை மறைத்துக் கொள்வார். ஏசாயா 59, 1, 2 தேவன் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் செவிகூடாதபடி முகத்தை மறைத்துவிடும்.
அப்ப நம்ம கவனமா கவனிக்கணும். அப்போ கவனிச்ச பிற்பாடு இப்பவும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சொல்லி நினைத்து கொண்டால் எப்படி நம்மோடு இருக்க முடியும்? தேவன் நமக்கு எப்படி உதவி செய்வார்? அவர் சொல்லுகிற பிரகாரமாக நாம் செய்ய வேண்டும். அப்ப இவன் சவுல் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட, தாழ்த்துவதை விட தேவ நம்பிக்கை இழந்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தான். பாருங்க, அப்படியானா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். ஒரு தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷி இவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அப்படி நினைப்பதே ஒரு மோசமான கருத்து இல்லையா? அப்ப தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் தேவனை விட எப்படி உதவி செய்ய முடியும்? அப்போ தேவன் அதற்கு நமக்கு அனுமதித்திருப்பார் என்றால் அதை நம்ம கண்டுகொள்ள முடியும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 16, 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2-6 வரைக்கும், சவுல் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையை இழந்தபடியால் கீழ்ப்படியாமைக்கும் தாழ்மை இல்லாததற்கும் பிரமாணத்தை மீறி அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடினதற்காகவும் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் என்ன நடந்துச்சு? பிரியமான பிள்ளைகளை நாம் யோசிக்கணும். நாம் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை இழக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் என்ன நடக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கணும், நாம் பயமடையணும். அப்போ 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானே என்று சொன்னார். அப்ப விலகி இருக்கிற பொழுது அவர் அவற்றை எப்படி கேட்க முடியும்? பாருங்க, இவருக்கு புரிஞ்சு போச்சு, கர்த்தரே விட்டு விலகிட்டார்னா இவன் என்ன பதில் கிடைக்கும்? முதலாவது அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும், பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாகையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் வளர்த்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு, 6ஆம் வசனம், அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். அந்தோ பரிதாபம்! தேவனுடைய காரியங்களை மறந்து நம்பிக்கை இழந்து மனிதனை தேடும் பொழுது இழப்புகளை அவன் சந்தித்தான். இது நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது. என்ன எச்சரிக்கை கொடுக்கிறது? மனிதனை நம்புவதை விட்டுவிட வேண்டும். கர்த்தரை நம்பும் போது என்ன நடக்கும்? எரேமியா 17:7-8 தேவனுடைய நம்பிக்கை எப்படி நம்மை காப்பாற்றுகிறது, எவ்வாறு ஆசீர்வதிக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வேலை எப்படி நடக்கிறது பாருங்கள். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ முதல்ல நாம் பார்த்தோம் மனுஷ நம்பிக்கை குறித்து. இப்போ தேவ நம்பிக்கையை பற்றி பார்க்கணும். அப்போ தேவ நம்பிக்கை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்மை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுகிறது. அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நமக்கு மழை தாழ்ச்சியான வருஷங்கள்ல கூட கனி கொடுக்க முடியும். ஏன்னா சாராம்சத்துல அது உள்ள இருக்கிறது. அப்ப இடுக்கமான காலகட்டத்துல நாம தேவனை தேடணுமே தவிர மனிதர்களை நம்பாதீர்கள். இவன் என்னை காப்பாற்றுவான், இவன் என்னை மீட்பான், இவன் என்னை போஷிப்பான். தேவ நம்பிக்கையை இழந்து போகும். இழந்து போய் சபிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படும். இடுக்கமான காலகட்டத்தில் நாம் தேவனை நம்பும் போது தேவன் யாரை கொண்டும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். இதுதான் தேவ நம்பிக்கை. ஒன்னாலதான் நீ ராஜாத்தி, நீ ஒன்னாலதான் நீ முடியும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நீ மௌனமா இருந்தீன்னா வேறொரு இடத்திலிருந்து அந்த ரட்சிப்பை யூதர்களுக்கு கொடுக்க முடியும். யாருக்கு தெரியும்? உனக்கு அதுக்காக தான் இந்த ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கும் என்று சொன்னார். இந்த நம்பிக்கை இருக்கிறோமா? நாம சில நேரங்களில் ஜம்பமா பேசுறோமா?
நான் என்ன செய்யறேன் பார். செய்ய முடியாது. சில நேரங்களில் செய்ய தேவன் அனுமதிப்பார். அதுதான் நம்மளை பெருமை கொள்ள செய்யும். ஆகினால் அதை நாம் தவிர்த்து விட வேண்டும். நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இடுக்கமான காலகட்டத்திலும் தானியேலுடைய நிலை என்ன? தானியேல் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, அந்த கையெழுத்து தெரிஞ்சு போச்சு. மேதியருக்கு பெர்சியருக்கு அந்த மாறாத பிரமாணம் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இருந்த போதிலும் அவர் யாரை நம்பவில்லை? மனிதனை நம்பவில்லை. நாம் அந்த விதமான சூழ்நிலையில் தள்ளப்படலாம். அது நமக்கு சோதனை. நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பது சோதனை. தானியேல் ஆரம்பத்திலே வரும்போது எப்படி இருந்தாருங்க? இந்த போஜனத்தினால் நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று நினைத்தான். நினைத்தபடினாலே அவன் வேண்டிக் கொண்டான். தேவன் அவனுக்கு தயவு பாராட்டினாரா? இல்லையா? நிச்சயமாக. அப்ப நாம் இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுக்கு முன்னாக நாம் பயந்து அவருக்காக வாழும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப தானியேல் சிங்கக்கவியில போட்ட பிற்பாடும் காப்பாற்றினாங்களா? முடியும், தேவனால் முடியும். தேவனை நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்ற வல்லவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அதிகமாய் நாம் நெருக்கப்படுகிற பொழுது நாம் மனிதனை சார்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பயம், திகில் இதெல்லாம் வரும். இயேசு மனிதனை சார்ந்தில்லை. ஒரு சமயம் பிலாத்து கேட்டாரு, உன்னை விடுதலை பண்ணவும் காவல் பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டாரு. இயேசு என்ன சொன்னாரு? ஆமா, நன்றி நன்றி, என்னை காப்பாத்துங்க அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? பரத்திலிருந்து உமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொன்னார். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? நாம் அப்படி தேசாதிபதிக்கு முன்னாடி நிற்கும் போது சொல்ல முடியுமா? இன்னும் நம்ம வளரல. அப்படி சொல்லணுமா? சொல்ல கடவோம். அதுதான் நம்பிக்கை. நாம இந்த இடுக்கமான காலம் வரும்போது இந்த பாடத்துல நம்ம இந்த வாலிப நாட்கள் என்ன பார்க்கிறோம்னா, இந்த நேரங்களில் தேவனை அதிகமா நம்ம சார்ந்திருக்கணும். சார்ந்திருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்ற வல்லவர். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், இயேசுவும் நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை தவிர மனிதனை சார்ந்திருக்கவில்லை. ஆகவே 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்படும் போது யாரை சார்ந்திருந்தான்? நம்மை திடப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். இந்த நெருக்கப்படுகிற காலங்களில் நாம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்த வேண்டும். மனிதனிடத்திலே சென்று, சோசியகாரிடத்திலே சென்று அல்லது மற்ற மாசுக்கு சென்று திடப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தேவனிடமாக கர்த்தருக்குள், தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தணும். அவருடைய வார்த்தையின் மூலமாக திடப்படுத்தணும். அப்படி திடப்படுத்தும் பொழுதுதான் நாம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். எவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருப்பார். அப்படி நம்ம திடப்படுத்தும் பொழுது தேவன் நிச்சயமாக காப்பாற்றுவார். கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ஏன் விழுகணும்? அப்படி இரக்கங்கள் பெரிது என்று சொன்னார். அப்ப அவருடைய இரக்கங்கள் பெரிது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திடப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் தேவன் நம்மை காப்பாற்ற எந்த வகையிலாவது ஒரு வகையில் நமக்கு ஆலோசனை கொடுக்க ஒருவனை அனுப்புவார். சவுல் கேட்ட பொழுது அங்கே ஒரு மனிதனை அனுப்பினார். இயேசுவுக்கு தூதர்கள் பலப்படுத்தினார்கள். இப்படி யாரையாவது ஒருவரை கொண்டு தேவன் செய்ய முடியும், அல்லது நேரடியாகவே செய்ய முடியும். இஸ்ரவேல் மக்கள் துன்புறுத்தும் பொழுது கோரேஸ் தேவனை அறியாத போதும் தேவன் அவனை எழுப்பி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒளிப்பிடத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற காரியங்களை செய்தார். அன்றுதான் தேவனை கிரியை செய்தார் என்று செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். நாம் நம்முடைய நம்பிக்கை மனுஷனிடத்தில் கொண்டு செல்லக்கூடாது. ஏசாயா 36:4-9. ஏசாயா 36:4-9. தேவ நம்பிக்கையை கெடுக்க அசிரிய ராஜா
தன்னை நம்ப வைக்க என்ன சொன்னான் பாருங்கள். அவனுக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு மேட்டிமை இருக்கிறது, அவனுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அவன் என்ன கேட்கிறான் பாருங்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிறது நம்பிக்கை என்னன்னு கேட்கிறார். யுத்தம் பண்ணும்னா மந்திர ஆலோசனையில வல்லமை இருக்குன்னு நினைக்கிறாயா? நீ சொல்றாயா? அது வாய்ப்பேச்சே அன்றி வேற இல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறார். அவர் இன்னும் அவனா யோசிக்கிறான். சொல்றான், இதோ நெறிந்த நாணல் கோளாகிய எகிப்தியா நம்புகிறாய்? அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படி இருப்பான் சொல்லி அவனை பயமுறுத்த பார்த்தான். பாருங்க, தேவ நம்பிக்கை கொண்ட மக்களை இப்படி பயமுறுத்தவும் செய்வாங்களா? நிச்சயமா செய்வாங்க. நீங்க பயப்படணுமா? கலக்கம் அடையணுமா? திகில் அடையணுமா? அதெல்லாம் வருமா? வரும். ஆனா மேற்கொள்ளணுமா? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டியுமே நிர்மூலமாக்கணும். அந்த வேலையை செய்யணும். பாருங்க, அப்படி நம்ம தேவ நம்பிக்கை கொள்ளணும். அப்பதான் ஒருவன் என்ன செய்யாது? காப்பாற்றும். அப்ப அவர் கேட்கிறாங்க, எசையா 36:7-8-9, நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், சரி எகிப்து நம்பலையா, பரவாயில்ல, நீ தேவனை நம்புறோம் சொல்றியா? அவருடைய அப்படி நம்புறோம் சொன்னா நான் செஞ்சதை நினைச்சு பாருன்னு கேட்கிறான். அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. இன்னும் சொல்றாரு நிறைய காரியங்களை. நான் எல்லா தேசத்தையும் பிடிச்சிட்டு வந்தேன், ரொம்ப பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்லுது? தன்னுடைய பெருமை. நான் யார் தெரியுமா அப்படிங்கும் போது நான் என்னென்ன செஞ்சேன் தெரியுமா என்ன சொல்லுது? பெருமை. ஆனா அதெல்லாம் நடப்பித்தது யார் என்று அவனுக்கு தெரியல. ஆனா வாயில சொல்றான். ஆனா அவனுக்கு என்ன பெருமை இருக்கிறது? இப்ப சொல்றான், நான் உனக்கு 2000 குதிரையை கொடுக்கிறேன், நீ அவர்கள் மேல் ஏறத்தக்க சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகி என் ஆண்டவனுடைய சபதம் கூறுன்றான். கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடும் குதிரை வீரரும் வருவார் என்று எகிப்தியா நம்புகிறாய்? திரும்பவும் கேட்கிறார். பாருங்க, லேசான வார்த்தையை தான் படிச்சிருக்கோம், கடுமையான வார்த்தையாக இருந்தது. அப்போ இந்த சூழ்நிலையே நம்ம இப்படிலாம் நமக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, தேவனை நம்பும் போது நம்மளுக்கு பயமுறுத்துவாங்க. தேவனை நம்புற, அவர் கொடுப்பார், அவர் செய்வார். கிண்டல் பண்ணுவாங்களா? அவங்கள நிறைய கேள்வி பண்ணுவாங்க. பாருங்க, அப்ப அவங்க யார் நம்புறாங்க? ஒருவேளை உங்களை சும்மா கூட கேட்கலாம், வேற ஒரு காரணத்துக்கு கேட்கலாம். ஆனா நீங்க தேவனை நம்பிக்கை அவங்க கெடுக்க பாக்குறாங்க. கெடுக்க பார்த்து நீங்க மனுஷனை நம்புறத நீங்க பாக்குறாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் வந்தார், என்னை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லையா? அவனை பார்த்தா நமக்கு எதுக்கு பயம்? என்னத்தை தவறு செய்யறோம் நம்ம பயப்படுறதுக்கு? பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு அவரு? அவன் பயப்படணும்னு நினைக்கிறான். அவனை பார்த்து அநேகர் பயப்படுறாங்க. பயப்படணும்னு நினைக்கிறான். ஏன் பயப்படணும்? பாருங்க, பெரிய பெரிய அந்த கோலியாத்த கூட தாவீதால வெற்றி பெற முடிச்சா தேவனுடைய பலத்தில். நம்மால் முடியுமா? பெரிய கோட்டைகளை சுற்றி வந்து இடிக்க முடிஞ்சா நம்மால் முடியுமா? சிவந்த சமுத்திரத்தையே 2ஆக பிளக்க முடிந்ததா தேவனால? முடியுமா? தேவனுடைய தம்முடைய பிள்ளைகளை நம்புகிற பிள்ளைகளை அவர் காக்க வல்லவர். லோத்தையுடைய பிள்ளைகளை தேவன் காக்க முடிஞ்சா இன்னைக்கு நம்மளையும் காப்பாரா? நிச்சயமாக. ஏன் காக்க முடியாது? மரிப்பது சித்தம் என்றால் மரிக்க செய்வார், காப்பது சித்தம் என்றால் காக்க செய்வார். எதுக்கு பயப்படணும்? வீண் பயம் எதுக்கு பயப்படுறீங்க? மனுஷங்க இப்படி உங்களை கலக்கமடை செய்வாங்க. பாருங்க, பயமும் திகிலும் உண்டாக்கும்படி உங்களை மிரண்டு போக செய்வாங்க. கர்த்தருடைய நம்பிக்கையை கெடுக்க பார்ப்பாங்க. ஆனாலும் நிச்சயமாக நீங்க கெடுக்க விடக்கூடாது. கெடுக்க விடாம ஒரு பேச்சு பேசாம உங்க வேலையை நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும். அப்ப செய்யும் போது தேவன் எசேக்கியாவுக்கு மன்னிக்கணும், நிச்சயமா வெற்றி கொடுத்தாரா? 180,000 பேர் செத்த பிரேதங்களா இருந்தாங்க. செத்த முகத்தோட போனான். பாருங்க, இவ்வளவு வீராப்பு பேசினா இல்லையா? இதை நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் ஏசாயா புஸ்தகத்தையும் படிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆகையினால மனிதனுடைய பெருமையெல்லாம் தேவன் அடக்க முடியும். மனிதனை நம்ப வேண்டாம். இடுக்கமான காலங்களில் நாம் தேவனை சார்ந்திருப்போம். மனிதன் மூலமாகத்தான் செய்வார், மனிதன் இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் 2 கொரிந்தியர் 1:8-10 வாசிப்போம். ஒரு கடுமையான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கும் போது தேவன் மேலே கொண்டுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்?
ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் நம்பி இருக்கிறாங்க. நல்ல நம்பிக்கையா? நாம் இப்படி நம்புறோமா? சரி, கடந்த காலத்தில் நம்பணும்னா நம்ம யாருடைய கிரியை சார்ந்திருப்போம்? கர்த்தருடைய கிரியை. கடந்த காலத்தில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நான் எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ச்சியாக கர்த்தரை சார்ந்திருக்கிற பொழுது என்ன நடக்குது? நான் கர்த்தரை நம்புகிறேன். நிகழ்காலத்துல தேவன் என்னை நடத்தி கொண்டு போற நிகழ்வுகளை, எதிர்காலத்துல அவைகளே எனக்கு எதிர்காலத்தை கொண்டு போயிடும். அப்ப நாம இன்னும் தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். அப்போ சேதப்படாமல் தேவனுடைய பிள்ளைகள், பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கிறது எப்படி பாருங்க. சேதப்படாம மீட்டெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஞானம் வேணுங்க. அவங்க ஞானமில்லாத பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால் சேதப்படுத்தி விடுவார்கள், சரீரத்தையே செத்துப்போர் அளவு கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே ஒருவரை மீட்கிற ஒரு இருதயமுடைய மக்கள் அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும், பக்குவம் அடைந்திருக்க வேண்டும், புடமிடப்பட்டிருக்க வேண்டும், பரிசோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு வந்தக்கூடிய எல்லா சோதனையிலும் அவர்கள் அகப்பட்டு அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக என்ன செய்திருக்கணும்? வாழ்ந்திருக்கணும். அப்படி சகித்திருப்பாங்கன்னா நிச்சயமாக மற்றவர்களை மீட்பதற்கு தேவன் அவர்கள் மூலமாய் உதவி செய்ய முடியும். கலாத்தியர் 6:1-2 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொன்னார். ஒருவர் பாரத்தை எப்படி சுமக்கிறது? அவங்க பாரம் என்ன, நம்முடைய பாரம் என்ன? சரி, அவங்க நீங்க குற்றத்தில் அகப்பட்டு இருக்க மனுஷங்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க என்ன சொன்னாரு. அப்ப அவங்க பாரத்தை நீங்க எப்படி சுமப்பீங்க? குழந்தைகள் பாரத்தை பவுல் எப்படி சுமந்தாரு? எப்படி அவங்களுக்காக மரிச்சாரு? எப்படி அது எப்படி பாருங்க. அப்போ ரோமர் 15:1-3 அவங்க நிந்திக்கிற, நீங்க சாந்தப்படுத்த போறீங்க, ஒப்புரவாக போறீங்க, அவங்க நிந்தனை எல்லாம் நீங்க சுமக்குறீங்க. அதுக்கு பதில் பேசிட்டு இல்ல, எல்லாத்தையும் நீங்க அமைதியா வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய புத்தியை சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? அதை சாந்தமா ஏற்றுக்கொண்டு பிசாசினுடைய கண்ணியில பிடிபட்டு கூட மீட்டெடுக்கணும். அது 2 தீமோத்தேயு 2:25-26 இருக்கிறது. அப்போ இப்படிதான் நம்ம சாந்தமுள்ள ஆவியை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வழி தேவன் வச்சிருக்கார். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம மீட்டெடுப்பதற்கும் இயேசுவானவர் மீட்டெடுப்பதற்கு முன்னதாக அவர் சோதிக்கப்பட்டாரா? ஆமா. புடமிடப்பட்டாரா? ஆமா. நொறுக்கப்பட்டாரா? ஆமா. தன்னைத்தான் வெறுத்தாரா? ஆமா. நாம ஒருவரை மீட்கெடுக்கணும்னா நம்ம எந்த வகையிலும் புடமிடாமலும் நொறுக்கப்படாமலும் நாம விசுவாசத்தை காத்து கொள்ளாமலும் இருக்கிற நாம மற்றவங்களை மீட்பது எப்படி முடியும்? அவங்களுக்கு தெரியாதே. அவர் தெரியாத ஒருவர் மற்றொருவருக்கு எப்படி அறிவுரை சொல்லுவார், எப்படி ஆலோசனை சொல்லுவார்? பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? சுலகினால் புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கட்டிக்கொண்டான், நீ ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணப்படுத்து அப்படின்றார். அப்போ ஒரு வளராம, ஒரு சாந்தத்துல வளராம மற்றவங்களை எப்படி சீர்படுத்துவீங்க? அப்ப இடுக்கமான காலகட்டத்துல அல்லது அதிவேகத்துல அகப்பட்டு பிள்ளைகளை நம்ம சாந்தமா உபதேசிக்கிறதுக்கு அவங்களுடைய தாக்குதெல்லாம் நம்ம தாங்கி கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும். அப்பதான் அது சரியா இருக்கு. அது லூக்கா 23 மன்னிக்கணும் 2 தீமோத்தேயு 2:25-26 எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். அது ஒருத்தரை மன்னிக்கும், அவருடைய தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ளும். அது ஒரு பொருட்டாக எண்ணாது. அவனை மீட்பதிலே அது குறியா இருக்கும்.
அவனோடு சண்டை போடுவதில் குறியா இருக்காது. அவனை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், இந்த காரியத்திலிருந்து எப்படியாவது அவனை நான் மீட்டெடுக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும் என்று இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றும். பாருங்க, எத்தனை மக்கள் இப்படி இருக்கிறாங்க. அவங்க கோபத்தையும் தாக்குதலையும் நம்மிடத்திலே கொடுக்கிறாங்க. பாருங்க, அவங்க நம்ம மீட்டெடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது? அதுல இன்னும் அவங்களே வளரலையே. எப்படி முடியும்? அவங்க வளர்ந்தா மட்டும்தான் முடியும். அப்போ வளர்ச்சி என்று எப்படி தெரியும்? பாருங்க, நீடிய சாந்தமா இருக்கணும். நீடிய சாந்தமா இருந்து அவங்களை மீட்கிறதுக்கு நம்ம எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளணும். ஒருவேளை கை முன்னாடி வரும்னா பின்னாடி கட்டணும், முன்னாடி வரணும் இன்னும் கையை முன்னாடி கட்டிக்கணும். அப்படிதான் நம்ம மீட்க முடியும். பாருங்க, அப்போ நம்ம இந்த வேலைகள் எல்லாம் நம்ம கவனமா செய்யும் பொழுதுதான் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றோம். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் நம்ம இருக்கணும். அப்படி இல்லாத மக்கள்கிட்ட கோபமும் அதிகாரமும் மற்றும் பெருமையும் மானமும் இருக்கிற மக்கள் உங்களை எப்படி மீட்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அப்ப இயேசு லூக்கா 23:34 என்ன சொன்னாருங்க? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்களை அறியாதிருக்காங்க சொன்னார். இப்ப நம்ம ஒருத்தரை மீட்பதற்கு நமக்கு நிறைய சாந்தமும் தாழ்மையான இருதயமும் அதெல்லாம் தாங்கக்கூடிய வகையிலே நமக்கு வேணுமே தவிர, அவங்கள கடுமையான சூழ்நிலையில நாமளும் கடுமையா இருந்தோம்னா அவங்களை மீட்பது எப்படி? இல்ல, சேதப்படுத்தி விடுவோம். நீங்க எப்பவுமே அவங்களோட கோபமாக இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அவங்கள மீட்பீங்க? சேதம். உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? வெறுப்பாயிடும். நீங்கள் மீட்பதற்கான சூழ்நிலையே அங்க இல்லவே இல்லை. நாம் சாந்தமாய் சொல்லணும், செயலில் சாந்தமாய் இருக்கணும், பேச்சில் சாந்தமாய் இருக்கணும், கடிந்து கொண்டாலும் சாந்தமா தான் இருக்கணும். அப்படிதான் வசனத்தில் இருக்கு. பாருங்க, அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் அவங்களை மீட்க முடியும். நாம் மீட்கிற நிலையில் இருக்கிற நாம் அப்படிப்பட்ட மக்களிடத்தில் இருக்கிறோமா? அல்லது கோபமாக எப்பொழுதும் தொல்லை கொடுக்கிற மக்களிடத்தில் இருக்கிறோமா? நிச்சயமாக இருந்தால் நான் சூழ்நிலைகளை மாற்றி நம்மை காத்துக்கொள்வோம். கத்துறதுக்கான எல்லா அனுமதிகளையும் தேவைகளையும் நாம் விரும்புகிற பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான கிரியை செய்கிறவராக இருப்பார். ஒருவர் தப்பிக்க நினைத்தால் கர்த்தர் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வார். நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் யாரை கொண்டாவது உங்களை மீட்பதற்கு அங்கே அனுப்புவார். நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் நினைத்தால் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். லோத்துவிடத்திலே தூதர்கள் வந்தது நினைவு இருக்கிறதா? அவர்களுடைய கையை பிடித்து ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டாரா? நேரடியா சொல்ல வேண்டாம், அவருடைய வார்த்தையில் இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இல்லையா? பாருங்க, தேவன் அவங்களை காப்பாற்ற வல்லவர், அவர் முடியும். அப்படி நம்ம நம்பணும். ஆனா அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையின்படி நம்பிக்கை வைக்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் நம்முடைய கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் செபித்து இந்த காரியங்களை நிறைவு செய்வோம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, தேவன் எங்களுக்கு கற்பித்திருக்கிற ஞானமான வார்த்தைகளை கண்டு பொல்லாப்புகளை விட்டு விலகி மனிதனை சார்ந்திராமல் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை அறிந்து சாந்தமாய் உபதேசித்து தீங்கு செய்யாமல் உபதேசித்து உமது பிள்ளைகளுக்கு ஞானமான ஆலோசனைகள் சொல்லவும் மீட்கவும் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையை எங்களுக்கு வாழ்நாளில் அதிகமாய் தாரும். பிதாவே, ஒருவரை மீட்பதற்கு எங்களுடைய சொந்த புத்தியை சாராமல் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளை.